காலையிலேருந்து விரதம் தானே சொல்லிட்டு இருந்த. குத்துல வெளில போய் விழுந்துட போகுது. இப்படிதான் ஆடும், அப்படிதானே ஆடும். நான் நீ என்ன வேணாங்கிறது அட கொடுமையா இருக்கு. சாத்துக்குடியே வாங்கி குடிச்சிட்டு போயிடலான்னு. அழகா மலை போல் குவிச்சு பழுத்துருச்சுங்க. இந்த பக்குவத்துல எடுக்கணும் அப்படின்ட்டு எங்களுக்கு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? தலைவரை பார்த்தீங்களா? வீட்டில் இருக்காரு. லீவ் போட்டாச்சு இன்னைக்கு. அதனால் நேற்று ஈவினிங் போலயே வயிறு வலிக்குது அப்படின்னா, வயிறு வலினா சூட்டை கிளப்பி விட்டுடுச்சு. அது 2 வாரமாக என்ன தைச்சும் குளிப்பாட்டி விடலை. சிக்கன் 2 நாளாக சாப்பிட்டுட்டு இருந்தான். அதை சாப்பிட்டோன்னே தலைவருக்கு ஸ்டொமக் பெயின். அதனாலங்க சரின்ட்டு பாப்பா மட்டும்தான் ஸ்கூல் போயிருக்கு. வீட்டில் இருந்தாலும் தலைவருக்கு காலையிலே ஒரு டேப்லெட்டை வாங்கி போட்டோம். எல்லாம் அரெஸ்ட் ஆகிட்டு போல இருக்குது. ஒன்றும் வெளில வரல. டிவி பார்த்தானுது. சரி சும்மா உட்கார விடக்கூடாது, டிவியில் தான் கண்ணு இருக்குன்ட்டு இப்போ பூண்டு உருக்கி விட்ருக்கோம். சும்மா விடுவோமா? அடுப்பு பற்ற வச்சுருக்கேண்ணா. சரி வாங்க போமா. காய்கறிலாம் அரிஞ்சு வச்சாச்சு. இந்த பூண்டை மட்டும் எடுத்து தட்டி உள்ளே போய் சமைக்க வேண்டியதுதான். தட்டு குத்துல வெளில போய் விழுந்துட போகுது. லேட்டாகும் தம்பி. ஐயோ வலிக்கும்டி, கல்லுக்கும் வலிக்கும் பூண்டுக்கும் வலிக்கும். இரு வரேன். நான் இப்போ ஒரு மெத்தடு காரக்குழம்பு வைக்கும்போது, நான் இப்போ ஒரு 4-5 தடவை வைக்கும் போதும் இந்த மாதிரி தான் செஞ்சேன். பூண்டு நிறைய பேர் முழுசாக போடுவாங்க, சில பேர் தட்டி போடுவாங்க. நாங்களாம் தட்டி போடுற டைப்பு. பூண்டு இந்த மாதிரி நல்லா இவ்வளோ பூண்டு உரித்து மிக்ஸி ஜார்லேயோ இல்லை அம்மிலேயோ அரைச்சிடணும். அரைச்சி நம்ம வெங்காயம் போட்டு தாளிக்கும் போது அந்த பூண்டை போட்டால் அது ஒரு மாதிரி குழம்போட டேஸ்ட்டே டோட்டலாக டிஃப்ரெண்ட் ஆகிடுது. நல்லா கமன்னு சாப்பிடும் போதும் சூப்பராக இருக்குது. நீங்கள் அப்படி ட்ரை பண்ணி பாருங்கள். நான் அந்த மாதிரி தான் இப்போ கொஞ்சம் லைட்டாக அப்படி அரைச்சா மாதிரி தான் போட போகிறேன். ஸ்மெல்லு சூப்பராக இருக்குது. ரோடு வரைக்கும் வாசனை வீசும். நம்ம இப்போ ரீசெண்டாக இந்த அடுப்பையும் நான் காட்டல இல்லையா? அது என்னன்னா, அடுப்புக்கு சுத்தமாக விறகே இல்லைங்க. இப்போ தான் ஷார்ட்ஸ் பார்த்துருப்பீங்க. விறகு எல்லாம் இறக்கியிருக்கோம். அந்த நம்ம சவுக்க தோப்பு போட்டிருந்தோம் இல்லையா? அங்கே சுத்தமாக தண்ணி வசதிங்கிறதே கிடையாதுங்க. ஃபுல்லாக பெரிய வயல். அதில் ஆரஸ்வதி இதுவும் போட்டிருந்தோம், சவுக்க போட்டிருந்தோம். ஆரஸ்வதி நிறையா ஆடு மாடெல்லாம் அப்படியே விட்டு பார்த்துக்கிறதுக்கு அங்கே ஆள் பக்கத்தில் நாங்கள் யாரும் இல்லை. எப்பயாவது தான் போகிறது. மாதத்துக்கு ஒரு தடவை போகிறதே பெரிதாகிடுச்சு இப்போலாம். அதனால் அங்கே அந்த ஆரஸ்வதி அப்படியே போயிடுச்சு. சரி சவுக்க நல்லா வளர்ந்துருந்தது. போன வருஷம் தானே ஒரு தடவை எரிஞ்சிருச்சு. போன வருஷம் ஒரு தடவை எரிஞ்சிருச்சா? அது ஏன் எரிஞ்சுதுன்னா, பக்கத்தில் வயல்லாம் இருக்காங்களே, தரிசு வயல், நடாத வயலாம் ரொம்ப பில்லு மண்டிடுச்சுன்னா கொளுத்தி விட்டுருவாங்க. அது ஒரு 10 வயலுக்கு முன்னாடி அங்கே கொளுத்தி விட்டது வெயிலுக்கு அதுக்கும் அப்படியே பிடிச்சிக்கிட்டு நம்ம இதுக்கு எரிஞ்சிருச்சு. சரி இதுக்கப்புறம் அது முளைக்கவும் மாட்டேங்குது. தண்ணி வசதி இருந்தால் தானே. சரி வராது அப்படின்ட்டு இன்னும் கொஞ்சம் பச்சை உள்ளதெல்லாம் மட்டும் வச்சுட்டு காஞ்சது எல்லாத்தையும் அப்படியே டிராக்டரில் ஏற்றிட்டு ஆளை வச்சு வெட்டிக்கிட்டு இருக்கோம். வெட்டி கட்டியாச்சு. மழை நாளுக்கு நம்ம அந்த விறகு வச்சு எரிச்சிக்கலாம் அப்படின்ட்டு. இப்போதைக்கும் உங்க பாருங்க, இந்த மூங்கியெல்லாம் ஃபஸ்ட்டு காலி பண்ணிப்போம் அப்படின்னு செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இது அது சித்தனாயில் இதாகிடும். இது முருங்கைக்காய் நம்ம வீட்டில் பறிச்சது. ஒன்றும் காய் இல்லை. கத்திரிக்காய், முருங்கைக்காய், ஒரே ஒரு சௌச்சௌ பாருங்க, அது மட்டும் போட்டிருக்கோம். எப்போதுமே நம்ம வீட்டில் நான்வெஜ்ஜாக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி வெஜ்ஜாக இருந்தாலும் சரி, காய்கறிங்கிறது அதிகமாக தான் இருக்கும். ஏன்னா தொட்டுக்க சரியில்லைனாலும் காய்கறி தொட்டுட்டு சாப்பிட்ருவோம். கீரை காலையிலே பறித்தோம். சரி காரக்குழம்புக்கு கீரை சூப்பராக இருக்கும் இல்லையா? அதனால் அப்படியே சுண்டிடும் அப்படின்ட்டு சாப்பாடு வடிச்சிட்டாங்க அத்தை. நான் இப்போ குழம்பு வச்சுட்டு ஒரு பக்கம் கீரை செஞ்சுட்டு கொஞ்சம் அப்பளம் இருக்குது, அதையும் பொரிச்சிட்டா இன்றைய மதிய உணவு சிறப்பாக முடிஞ்சிடும். சரி ஃபஸ்ட்டு சட்டி காயறதுக்கு தாங்க லேட் ஆகும். காஞ்சிட்டுனா ஆனால் நிப்பாட்ட முடியாது. சும்மா இறக்கி வச்சா கூட அடி பிடிச்சிரும். கொதிக்கும் தலப்புலன்னு. அதாவது முன்னாடிலாம்
கடையில் வந்து எப்போதுமே நாங்கள் கடையில் வாங்குறது சூப்பர் மார்க்கெட் போனால் மயிலாடுதுறை சீர்காழி அந்த மாதிரி போனால் சூப்பர் மார்க்கெட் போனால் மொத்தமாக வாங்கிட்டு வந்து வச்சுப்போம். இப்போ ஒரு 4-5 மாதமாகவே போய் வீட்டுக்கான ஜாமாங்கிறது வாங்குறதே கிடையாது. அதுக்கான நேரமும் இல்லை. இப்போ தங்கச்சி கல்யாணம் அது இது அப்படி இப்படின்ட்டு அப்படியே ஒன்றுப்பட்டு ஒன்று போகிறதே கிடையாது சுத்தமாக. அதனால என் 2 அத்தைமார்களும் என்ன பண்ணிட்டாங்கன்னா, லோக்கலில் கடை இருக்கும் இல்லையா, அங்கே போய் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக 500 200 300 100 50ன்னு அப்படியே போய் ஜாமான் வாங்கிட்டு வந்து அது அக்கௌண்ட் ஆயிடுச்சு. அது என்னன்னாங்க இப்போ வந்து 10,000 வந்துடுச்சு. நெஞ்சே அடைச்சிட்டு. நான் எப்போதுமே இத்தனை வருஷத்தில் கடையில் அக்கௌண்ட் வச்சு வாங்கினதா சரித்திரமே கிடையாது. சரி, அதான் இனிமேல் வந்து மொத்தமாக நம்ம வாங்கிட்டு வந்து மாதத்துக்கு இவ்வளோ பட்ஜெட்னு போட்டு மொத்தமாக நம்ம வாங்கிட்டு வந்து வச்சாதான் நம்மளுக்கு சரி வரும் அப்படின்ட்டு அதை போய் வாங்கிட்டு வரணும். இல்லைன்னா வந்து தாக்கு பிடிக்க முடியாது. இந்த அஞ்சரைப்பட்டி வந்து அந்த வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறது கிடையாது. இது வந்து கீரைக்கு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிப்போம். இந்த காரக்குழம்பு வைக்கும்போது நார்மல் எண்ணெய் ரீஃபைண்ட் ஆயிலெலாம் ஊற்றுறோம்ல, அந்த மாதிரி நாங்கள் வைக்கவே மாட்டோங்க. அந்த நல்லெண்ணெய் இருந்தால் மட்டும்தான் புளிக்குழம்புங்கிறது காரக்குழம்புங்கிறது வைக்கிறது. அப்படி இல்லைன்னா அது அந்த டேஸ்ட் என்னமோ பிடிக்க மாட்டேங்குது. நல்லெண்ணெயை ஊற்றி அப்படியே நடக்க வச்சாதான் நல்லா இருக்கும்னு எங்கள் ஆடு மனசில் யாரோ பதிச்சிட்டாங்க. சரி, வெங்காயம் வதங்கிருச்சு. இந்த பாருங்க, இந்த அளவுக்கு தட்டியிருக்கேன் பூண்டு. இதை வந்து அப்படியே போட்டுப்போம். நல்லா அப்படியே வதக்கி விட்டு புளியை ஊற்றிட வேண்டியதான். கொஞ்சம் கடுகு காஞ்சிட்டா, காஞ்சது காயலை, கொஞ்சமாக கடலைப்பருப்பு போட்டுப்போம். இந்த வீட்டுக்கு வந்து சொல்லியிருந்தோம் இல்லையா, அந்த மாதிரி அந்த ஸ்க்ரீன் ஒன்று இருக்கும்ல, இந்த மூங்கில்ல ஸ்க்ரீன் இருக்கும்ல, அந்த மாதிரி போடலான்னு தான் பிளான் போட்டிருக்கோம். ஆனால் வந்து திடீர்னு எனக்கு என்ன யோசனை வந்துச்சுன்னா, இப்போ அடுத்தடுத்து வர்றதெல்லாம் வந்து மழைக்காலங்கள். நம்ம வந்து வெயிலையும் காற்றையும் ஏதோ ஓரளவுக்கு சமாளித்து இருந்துட்டோம். அடுத்தது வர்றது மழைங்கிறதுனால அந்த ஸ்க்ரீன் போட்டாலுமே காற்றடிச்சா இப்படி தான் ஆடும். அப்படி தானே ஆடும். அப்படி தான் நான் நினைக்கிறேன். அப்படி தான் நினைக்கிறேன். அதனால் என்னென்னா, இந்த இப்படி தூக்கி விடுவாங்களே மேலே ஒரு டோரு. நம்ம ஊர் பக்கம் அந்த மாதிரி இருக்கா என்னன்னு கேட்டால் தான் தெரியும். அந்த மாதிரி இப்படி ஸ்ட்ரைட் டோரா, அது போட்டால் நல்லா இருக்குமா என்னன்னு தெரியல. உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருந்தால் சொல்லுங்கள். இல்லை எந்த மாதிரி டோர் போடலாம் அப்படின்ட்டு. நான் சொன்னது இப்படி தூக்கி விடுற டோர் இப்படி இருந்தால் அது வந்து ஃப்ரீயாக இருக்கும் இடம். வேணுங்கும் போது இறக்கி. என்னது அதுலேவா என்னன்னு தெரியல. அதான் அந்த மாதிரி போட்டுக்கலான்னு பார்த்தோம். அப்புறம் அந்த மாதிரியும் எனக்கு தோணுது. சரி, இது சரி வருமா என்னன்னு தெரில. இது எதாக இருந்தாலும் பார்த்துப்போம். மாடலாக இருக்கும், அது பார்க்கவும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு அதை நினச்சேன். சரி பார்ப்போம். இது வெங்காயம் வதங்கிடுச்சு. நம்ம வந்து காயெல்லாம் போட்டுரும். இந்த சவுச்சவ் வந்து காரக்குழம்புல போட்டு வச்சா சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் போடலைன்னா. நீர்க்காய் வந்து அந்த புளிப்புக்கு வந்து நல்லாயிருக்கும். இதை அரிஞ்சே போட்டுரும். அழுத்தமாக இருக்குது. காயெல்லாம் எண்ணெயிலே நம்ம எந்த அளவுக்கு வதக்குறோமோ அந்த அளவுக்கு குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும். பத்தணும் அப்புறம் எப்படி கொதிக்கும்? அது கொதிக்கும். கரெக்டாக இருக்குங்க. அது குழம்பு கொதிச்சு சுண்டுனா கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். பார்ப்போம். உப்புலாம் போட்டாச்சு. அப்படியே மூடி வச்சிட வேண்டியதான். கொதி வரும்போது திறந்து விட்டுப்போம். இந்த பக்கம் கீரையை போட்டுரும். கீரையை போய் லைட்டாக அப்படியே அலசிட்டு வந்துக்கிறேன். மழை வருமா என்னன்னு தெரில. சுத்தமாக மழைங்கிறதே வரலங்க. உங்கள் ஊர் பக்கம் ஏதாவது மழை கூட பெய்தா என்னன்னு சொல்லுங்கள். இந்த பக்கம்லாம் ஒரு தூறல் கூட தூரல. வாய் ரொம்ப ரோல் ஆகுதியா? இன்னைக்கு வந்து குழம்பு பொங்கல் தான். உப்பு இப்போ போட மாட்டேன். லாஸ்ட்டாக அப்படியே கீரை லைட்டாக வெந்ததுக்கப்புறம் போட்டால் கரெக்டாக இருக்கும். குழம்பு பொங்கி ஊற்றுதோ இல்லையோ, அள்ளி இப்படி கிண்டுன்ட்டு நான் ஊற்றி வச்சுருக்கேன் பாருங்கள். அது ரொம்ப பொங்காது. மூடி எடுத்துட்டேன். அப்படியே கொதிச்சு அதுவே சுண்டி இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறம் குழம்பு ஆஃப் பண்ணிட வேண்டியதுதான். பாருங்க, இன்னும் கொதிக்கணும். இப்போ தானே கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு. இந்த பக்கம் கீரை ரெடி ஆகிடுச்சு. நல்லா வதக்கியாச்சு.
கொஞ்சமாக போட்டுப்போம். கீரை ரெடி ஆயிடுச்சுங்க. இதை அப்படியே ஆஃப் பண்ணிவிட்டு குழம்பு நல்லா சுண்டதும் இறக்கிடுவோம். அவ்வளோதான், கீரை ரெடி. ரொம்ப தேங்காய் போடல. இதெல்லாம் விதைலாம் ஃபில்டர் பண்ணவே இல்லை. இது லெமனு ஊற்றிட்டீங்களா? நன்னாரி சர்பத்துங்க. காற்றுங்கிறது சுத்தமாக அசைய மாட்டேங்குது. அவ்வளோ ஒரு வெயில், மழையும் பெய்ய மாட்டேங்குது, காற்றும் அசைய மாட்டேங்குது. அதனால் வந்து இங்கே பாருங்க, இது வாங்கிட்டு வந்து ஒரு 15-20 நாள் இருக்கும். இடையில வந்து அப்பப்போ போட்டு குடிச்சிக்கிட்டு தான் இருக்கும். எனக்கு நிறைய இது மட்டுமே குடிக்கிறியா? போதுமா? இந்த கலர் தான் எனக்கு பிடிக்கும். அந்த ரோஸ் கலர்ல இருக்குல்ல, அந்த ரோஸ் படம் போட்டு இருக்குமே, அது என்ன? ஆனால் இது வந்து நன்னாரி சர்பத்துன்னு இருக்குல்ல, இதுதான் டேஸ்ட்டாக இருக்கும். அது வந்து டேஸ்ட் அவ்வளோ நல்லா இருக்காது. இது போட்டாதான் குளிர்ச்சி வயிற்றுக்கு. நீ என்ன வேணாங்கிறதுக்கு பாருங்க. சரி போ, சரிண்ணே. இது 5 பேர் குடிக்கணும்டா உனக்கா. சரி போ. இது காலையிலே வெறும் வயிற்றுல குடிக்கலான்னு ஊற வச்சோம். ஆனா அது என்ன பண்ணீங்க? குட்டிமாவும் குடிச்சிச்சா? நம்மளாலாம் வெறும் வயிற்றுலாம் குடிக்க முடியாது. மோரில் போட்டு வேணா குடிக்கலாம். போதுமா? முன்னாடிலாங்க சாத்துக்குடி ஜூஸ் வந்து 20 ரூபா சொல்லுவாங்க, 25 ரூபா சொல்லுவாங்க. இந்த நன்னாரி சர்பத்லாம் வந்து 10 ரூபா தான். அந்த பிளாஸ்டிக் கப்பாக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி கிளாஸாக இருந்தாலும் சரி 10 ரூபா தான். வைத்தீஸ்வரன் கோயிலே தான் அந்த சர்பத்து. சரி, அது சாத்துக்குடி வேணாம், இந்த நன்னாரி சர்பத் வாங்கி குடிப்போம். வாங்கி குடித்தா ஒரு கிளாஸை குடிச்சிட்டோம் 40 ரூபா கேட்குறாங்க. அட கொடுமை, அதுக்கு சாத்துக்குடியே வாங்கி குடிச்சிட்டு போயிடலான்னு இருந்துச்சு. ஆமாம், இரு ஃபஸ்ட்டு டேஸ்ட்டு பார்த்துப்போம். சர்பத்தா? அதான் மஞ்சளாவே இல்லை. மழை நாளுக்குள்ள இதை காலி பண்ணிடணும். அததான் அதுக்கு. சரிப்பா, ஃபஸ்ட்டு வந்து பார்த்துக்கிறேன். புளிப்பு இனிப்பு எல்லாம் கரெக்டாக இருக்கு. டேஸ்ட்டு தானடா பார்க்குறேண்ணே. எதில் வேணும்? இதில் வேணுமா? எதில் வேணும் உனக்கு? இதுலையா? 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 அதை நீ தானே குடிச்ச? இப்படி போ, எடுத்துகிட்டு போ. இதை நம்ம எல்லாருக்கும் அப்படியே ஊற்றிடவா? அது கிடையாது, போடு. நீ கேட்டீங்கன்னா இதை தான் குடிக்கணும். இப்போ நல்லா ஜில்லுன்னு இருக்கு. ஆனா கூலிங் இருக்காது. குடிங்க. விதை தான் நிறையா இருக்குது. இந்த சப்ஜா சைடு தான் மேலே வந்து நிற்குது. இது பாருங்க, அத்தைக்கு 2 பேர் கொடுத்து வந்துட்டோம். அதுக்கு நாங்கள் ஒன்றும் பண்ண முடியாது. அது ஃபஸ்ட்டே ஊற்றிக்கிட்டேன்னா அதனால் மேலே மட்டும் ஃபில்டர் ஆகி வந்துருச்சு. குழம்பு எங்கேயா? ஏன் இதை தான் நான் எதிர்பார்த்தேன். பார்த்தீங்களா, ஆளுக்கு ஜூஸை குடிச்சிட்டு அப்படியே உக்காந்துட்டோம். நல்லா சுண்டி வந்துருச்சு. இடையில மட்டும் எவ்வளோ பெரிய விரவு, 2 விரவும் எரிஞ்சிருச்சு. நல்ல வேலை கட்டை விரவா வைக்கவும் அப்படியே கொஞ்சம் ஒரு தடவை தான் தள்ளி விட்டது. நல்லா சுண்டிருச்சு. குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும். அப்படியே இறக்கி வச்சுட்டு கீரையை இதில் மாற்றிக்கிட்டு போய் சாப்பிட வேண்டியதான். இதை ஃபஸ்ட்டு இறக்கி வச்சுப்போம். என்னது? பாருங்க, அது பாட்டிலே கொதிக்கும். இப்போதைக்கு எல்லாம் ஜூஸ் குடிக்கவும் கொஞ்சம் வயிறு ஃபுல்லாக இருக்குங்க. கொஞ்சம் லேட்டாக தான் சாப்பிடுவோம். நாங்கள் சாப்பிட்டு முடிக்கிறதுக்குள்ளே குட்டிமாவே வந்துடும் போல இருக்கு ஸ்கூலை விட்டு. அதுதான் இதெல்லாம் போய் விளக்கு போட்ட வேண்டியதான். அப்படியே மூடி வச்சிடும். இதை எடுத்துகிட்டு போய்
உள்ளே போய் மூடி வச்சிட்டோம். இந்த ஆட்டை பார்த்தீங்களா, இது வந்து நம்ம இன்னும் ஒரு 10 நாளில் நம்ம குலதெய்வம் கோயில் திருவிழா வருது. அதுக்காக வருஷம் வருஷம் நம்ம கெடா கொண்டு போவோம். 2-3 வருஷமாக உங்கள்கிட்ட நான் காமிச்சிக்கிட்டு தான் இருக்கேன். இந்த வருஷம் வந்து இந்த கெடா வாங்கியிருக்கோம் கோயிலுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்காக. இங்கே பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக மலை போல் குவிச்சு அழகாக அடுக்கி வச்சுட்டோம் பாருங்கள். நாங்கள் அடுக்கி வைக்கல, நம்ம வீட்டில் வேலை பார்க்குறாங்களா அந்த அண்ணனுங்க 2 பேரும் தான் வந்து அழகாக இதெல்லாம் நீட்டு குச்சாக இருந்துச்சு, அழகாக நறுக்க நாசுக்காக வெட்டி அழகாக கட்டி வச்சுட்டாங்க. இப்போதைக்கு இதை வந்து நாங்கள் தொடுற மாதிரி இல்லை, ஏன்னா வெயில் நாளில் வந்து நம்மளுக்கு இந்த விரவு தேவையே படாது. அப்படியே ஏதாவது இருக்கிறத வந்து அப்படியே பற்ற வச்சுட்டு போயிடுவோம். இது வந்து மழை நாளில் இப்போ நம்ம சமைக்கும் போது இதை வச்சுக்கலாம் அப்படின்ட்டு அழகாக பங்குடு பண்ணி வச்சிட்டோம். இதுதான் பங்குடு பண்ணுறது. சரி, அப்போ முக்கியமான ஒரு விஷயம் உங்கள்கிட்ட காட்டணும் வாங்க. நம்ம வீட்டு தோட்டம் மாதிரியே இல்லை, எல்லாம் காஞ்சி கருவாடாகி கிடக்கு. இப்போ தான் வந்து ஒன்று ஒன்றா வந்து ஆடி மாதத்துக்காக இப்போ ஸ்டார்டிங்லேயே போட்டிருக்க வேண்டியது. அப்போ வந்து தண்ணி இல்லாத காரணத்தினால நாங்கள் வந்து விதைலாம் எதுவுமே போடவே இல்லை. இப்போ தான் அத்தை ஒன்று ஒன்றா போட்டுக்கிட்டு இருக்காங்க. இது ரொம்ப சந்தோஷமான விஷயம் என்னென்னா, தெரியுது இல்லையா, நாவ மரத்தில் காய் கொஞ்சம் கொஞ்சம் வச்சுருக்கு, ஒரு 10 காய் போல் வச்சுருக்கு அப்படின்னு சொன்னோம். நானும் குட்டிமாவும் டெய்லியும் வந்து அந்த நாவ மரத்தை காய் வச்சுருக்கு இல்லையா, அதை பார்த்துட்டு போகிறது. நேற்று சாயந்தரமாக திடீர்னு சும்மா வந்து பார்க்குறேன், அப்படியே பழுத்துருச்சுங்க. அதுக்கும் நாள் தான் காயாக பார்த்தேன், எப்படி பழுத்துச்சுன்னே தெரியல. இங்கே பாருங்க, ஆனால் காய் நல்லா லட்டு போல் இருக்குங்க. இதோ பாருங்க, இதுதாங்க நம்ம வீட்டில் வந்து முதல் முறையாக காய்ச்ச நாவப்பழம். எங்களுக்கு பார்க்க அவ்வளோ ஒரு ஆசையாக இருக்குது. இந்த பழம் சும்மா இருந்திருந்தாலும் அது பற்றிய மரத்தில் இருக்கும். எனக்கு நேற்று சாயந்தரம் பார்த்ததுலேருந்தே ஐயோ குருவி கொத்திடுமோ காக்கா கொத்திடுமோ அதே நினப்பாவே இருக்குது. ஏன்னா பாப்பா வந்து இன்னும் பார்க்கல, நானும் தம்பி இவங்க காவியாவுக்கும் தெரியாது. அவங்க 2 பேரும் தான் ஸ்கூல் போயிட்டாங்களா. சரி, வந்தோடனே குட்டிமா கையாலேயே அதை பறிக்க சொல்லுவோம், ஏன்னா பாப்பாவுக்கு ரொம்ப நாவப்பழம் பிடிக்கும். அதனால தான் இந்த மரத்தை வந்து 2-3 தடவை மொட்டையாக சுத்தமாக வெட்டியாச்சு. ஏன்னா வந்து இந்த கேபிள் லைன் வந்து இப்படியே போகுது, மெயின் லைனுமே இப்படியே தான் போகுது. அது வந்து ஷார்ட் ஆகும் அப்படிங்கிறதுனால அப்பப்போ வெட்டி விட்டுறது. இப்போ என்னென்னா இந்த மாதிரி இழுத்து கட்டிட்டோம், நீட்டாக போனதை வெட்டிட்டு இந்த பக்கம் இழுத்து கட்டிட்டோம். இப்போ ஒரு மொத்தமாக பார்க்க போனால் ஒரு 25 பழம் வச்சுருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா இங்கே ஒரு 6-7 இருக்குது, உள்ளேயுமே 1-2 வச்சுருக்கு. ஆனால் அடுத்த வருஷம்லாம் வந்து நிறைய காய் வைக்குங்க. 2 hours later. எங்களுக்கு எத்தனை தருவ? இந்த ஒரு ஆளுக்காக குடும்பமே காலையிலேருந்து நாங்கள் உக்காந்துருக்கோங்க. அது வேற தெரியாமல் பறித்து சாப்பிட்டா தெய்வ குத்தமாயிடும். பார்க்கலினாலும் பரவாயில்ல, பார்த்து வேற போயாச்சா, அதனாலே இப்போ பறிக்கணும் அப்படின்ட்டு அவளோட காலையிலேருந்து காத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ கொஞ்சம் செங்காயாக தான் இருக்கு. அங்கே பாரு, இந்த முந்தானிச்சு தானே நம்ம பார்த்தோம், காயாக தானே இருந்துச்சு, எப்படி பழமாயிட்டு பாரு. வேற ஃபர்ஸ்ட் நான் இருக்கிறேன், உளுந்து தொலைச்சிடாது. இரு அதில் காயும் இருக்கு. ஒன்று விழுந்துட்டு எங்க விழுந்துச்சு? ஏதோ கிடக்கு பாரு, இங்கே பாரு லட்டு பழம் எப்படி பறக்குது பாருங்க. நாங்கள் நிறைய தடவை நாங்கள் மயிலாடுதுறை சிதம்பரம் சீர்காழி போகும்போதெல்லாம் ஹைப்ரிட் பழமா என்னன்னு கேட்டு நிற்போம். ஏன்னா நாட்டு பழமாக இருந்தால் வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு. இரு அண்ணன் காவியா எல்லாருக்குமே பங்கு உண்டு. உதச்சிரும், இரு வரேன். ஏங்க கையை வச்சாலே டபக்கு வருதுங்க. லட்டு பழங்க, 4 பழம் தான் அமிர்தமாக. சரிடா, 4 பழம் அமிர்தமாக காய்ச்சிருக்கு. இதெல்லாம் ஒரு விஷயமா அப்படின்னு சொல்லலாம். ஆனால் வந்து ஃபஸ்ட் டைம் நம்ம வீட்டில் நம்மளுக்கு பிடிச்சது விளைஞ்சி அதை பறித்து சாப்பிடும்போது அது ஒரு ஆனந்தமாக இருக்கும். எங்கள் எல்லாருக்குமே இந்த பழம் வந்து ரொம்ப பிடிக்கும். நீங்கள் கூட நம்ம பழைய லாங் வீடியோலாம் பார்த்தீங்கன்னா தெரியும், வயலுக்கெலாம் தேடிட்டு போவோம் இந்த பழத்தை பறிக்கிறதுக்கு. அதனால் வந்து நம்ம வீட்டிலே இந்த மரம் இனிமேல் காய்க்கும் அப்படிங்கிறத நினைக்கும் போது அவ்வளோ ஒரு இனம் புரியாத ஒரு ஆனந்தம். இதை சாப்பிட்டு வரும். நான் வந்து அப்பாவுக்கு எனக்கு 1 கொஞ்சம் சரி 1, காவியாவுக்கு 1, அண்ணனுக்கு 1. சாப்பிட்டு பாரு, அடிச்சிடும். சாப்பிட்டு பாரு,
கொட்டை சின்ன கொட்டைங்க. பெரிய கொட்டையாக இருந்தால் சதை அதிகமாக இருக்காது. சின்ன கொட்டைங்கிறதுனால சதை நிறையா இருக்குது. எங்களுக்கு இதுக்கப்புறம் ஜாலி தான். சரிங்க, அடுத்த ஒரு சூப்பரான விழாவில் பார்க்கலாம். தட்டா. இன்னும் அப்பாவுக்கு